ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் எடுத்திருந்தோம். அது எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் அது வந்து ஒரு பேட்டர்ன்னு நம்ம சொல்லுவோம். நான் உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி சார்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கும். அதுக்கு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்காது. சரிங்களா? அடுத்தது மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்குது. இதுக்கும் வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பெருசாக எதுவும் இருக்காது. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வேணால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சேனல் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று உள்ளே இருக்குது. ஒரு ஆர்டர் பிளாக்கில் மிடிகேட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொன்று இதாகும். இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இல்லைன்னுலாம் நான் வந்து சொல்லலை. ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகும். ஒரு ஆர்டர் பிளாக்கில் பட்டுட்டு இன்னொரு ஆர்டர் பிளாக்கில் பட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எதை எடுப்போங்க, இந்த விக்கு தான் நமக்கு ஆர்டர் பிளாக். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு மார்க்கெட்டு சடனாக வந்து கீழே இறக்கிறோம். சரிங்களா? இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியா கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாக்டான சார்ட்டை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டேட் வந்து செக் பண்ணிக்கலாம் தாராளமாக. நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டில் எப்படி வந்து இது ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்மளுடைய அந்த சார்ட்டு. சரிங்களா? ஜிபிபி யூஎஸ்டியோட சார்ட்டு. இங்கே யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நமக்கு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் இல்லை அப்படின்றதுனால எக்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. மறுபடியும் இங்கே போகுது. இங்கேயும் நமக்கு பாடி க்ளோஸ் வந்து அவ்வளோவா கிடைக்கலைங்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கடைசியாக இந்த இடத்துல பாடி க்ளோஸ் கிடைக்கிது. ஸோ வந்து இது வந்து பிஓஎஸ் நமக்கு இங்கே தான் கன்ஃபார்ம் ஆகுது. லோ வந்து நமக்கு இது தான் இருக்குது. சரிங்களா? அதனால தான் வந்து சிஹெச்ஓ இங்கே போட்டிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சிஹெச் கொடுத்து ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. நம்ம வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கிது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கிது. ஒரு லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா டபுள் டாப் லிக்விடிட்டி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு லிக்விடிட்டி அந்த இடத்துல கிடைக்கிது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எஸ்எல் வந்து அதிகமாக வாங்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சரிங்களா? அவங்க எல்லோரும் வந்து எதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெசிஷனல் ஓபியை வந்து டோட்டலாகவே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷுவர் ஷார்ட்டாக சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெசிஷனல் ஓபி மெல்லமாக வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு டிபி ரேஞ்ச் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸே எனக்கு நிறைய பற்றியே தெரியும். சரிங்களா? ஸோ வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வந்து ஒரு மற்ற ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத மார்க்கெட்டில் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதே ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு யூஆர் யூஎஸ்டிலே இருந்துச்சு. இது ஒரு நியூஸ் டைம். சரிங்களா? நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. அதுதான் வந்து மெயினான ஒரு கான்செப்ட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் 1 மினிட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஐ திங்க் வந்துச்சு அந்த டைமில். சரிங்களா? ஆமாம். ஒன் மினிட். ஓகே. இன்னும்
இப்போ வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளே வந்து மார்க்கெட் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது பண்ணுறேன். ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்வீப் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வேலையவே அது காட்டுச்சு. சரிங்களா, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே நின்றுட்டுருக்குங்களா, இந்த டைமில் தான் வந்து 1 மினிட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். சரிங்களா, 1 மினிட்டில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா அப்படின்னா வந்து தேவையே இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கோட இது தான். ஆனால் வந்து ஆர்டர் பிளாக் உடச்ச வந்து விக்கு மட்டும் வெளியே போயிருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இது தான். சரிங்களா, ஸோ வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா 1 மினிட்டில் உங்களுக்கு ஒரு சிஹெச் நடந்ததுக்கப்புறம் இது டோட்டலாகவே வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம மொத்தமாகவே வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு வந்து மார்க். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஆர்டர் ஃப்ளோனே மார்க் பண்ணலாம். ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் டப்புன்னு வந்து ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு எஸ்எல் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மேலே. சரிங்களா, ஒரு தடவை ஆல்ரெடி இது நம்மளுடைய ஆர்டர்ஸை டேக்கன் பண்ணிட்டு தான் மேலே போகுது. சரிங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் விக் மட்டும் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட்டே ஆச்சு. சரிங்களா, மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நமக்கு டிபி வழக்கம் போல் ஒரு ரீசன்ட் ஸ்விங்லோ இல்லைன்னா நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோதான், நீட்டாக வந்து மார்க்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இறங்கிருச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு நியூஸ் டைம்லேயும் இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரிங்களா, நியூஸ் டைம்லேயே ஆக்டிவேட் ஆனதுனால தான் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா டப்புன்னு எல்லா என்ட்ரிஸும் இதே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய என்ட்ரி ஸ்லோவாக தான் வரும். இது நியூஸ் டைமும் நம்மளுடைய அந்த அனாலிசிஸும் ரெண்டுமே கம்பைனாக கரெக்டாக ஒரு பொசிஷனில் வந்ததுனால இந்த மாதிரி வந்து நமக்கு நீட்டாக ஆக்டிவேட் ஆகி சடனாக வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா, உங்களுக்கு இதில் ஆர்ஆர் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இவ்வளோ தூரத்துலேயே வச்சு ஆர்ஆர் வந்து பார்த்துக்குங்க. 1:4 அந்த மாதிரி இது பண்ணிக்கங்க. பிப்ஸ் ரேஷியோவில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா, பிப்ஸ் ரேஷியோவில் நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 192 பிப்ஸு. டியூரேஷன் பார்த்திங்கன்னா வெறும் 7 மணி நேரம் தான். சரிங்களா, இவ்வளோ தாங்க. சரி, இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்திங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.